श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। केनो उपनिषत् மூன்றாவது கண்டம் திருத்தீய கண்டக முதல் மந்திரம். உங்க ஜெராக்ஸ்ல 93வது பக்கம். ब्रह्मः देवेभ्यो विजिज्ञे तस्यः ब्रह्मणो विजये देवा अमकीयन्त त ऐक्षन्त अस्माकमेवायं विजयः अस्माकमेवायं மகிமேதி. இந்த மூணாவது கண்டம் எதற்காக அப்படின்னா, ஒரு அதம அதிகாரி புரிந்து கொள்வதற்கு விஷயங்கள் கஷ்டமா ஃபீல் பண்ற, குவாலிஃபிகேஷன்ஸ் குறைவா இருக்கிறதுனாலதான் விஷயங்கள் சாஸ்திரம் சொல்லும் போது விஷயங்களை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, அது புரியல அப்படிங்கும்போது அதற்கு காரணம் குவாலிஃபிகேஷன். அப்ப அந்த குவாலிஃபிகேஷன் குறைவா இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி லிக்விடைஸ் பண்ணி, சப்ஜெக்ட் மேட்டரை லிக்விடைஸ் பண்ணி, கூடவே வேல்யூ, அந்த வேல்யூ குறைவா இருக்கிறதுனால தானே அவங்களால அதம அதிகாரியா இருக்காங்க. அதனால அந்த வேல்யூ அப்புறம் லிக்விடைஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியா எவ்வளவு லிக்விடைஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு லிக்விடைஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி மூலம் இந்த அத்தியாயத்திலையும் 3, 4 2 கண்டத்திலையும் ஒரு ஸ்டோரி பிளஸ் வேல்யூ பிளஸ் உபாசனா, இந்த மூணையும் இறைவன் நமக்கு கொடுக்குறாரு. இது நமக்கு கதையை நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். 3 தேவதைகள், அக்னி, வாயு, இந்திரன், ஒரு வெற்றியை கண்டதற்கு பிறகு அவர்கள் கர்வத்தை பெற்றிருந்தார்கள். அதை குறைப்பதற்காக இந்திரன் ஈஸ்வரக அவதார புருஷனாக யக்ஷ ரூபமாக வந்து அவர்களுக்கு கற்பிக்கிறார், இந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவர் மறைந்துருவாரு. அதற்கப்புறம் வந்து உமாதேவி தான் யக்ஷன் யாருன்னு சொல்லுவாங்க. அப்ப டீச்சிங் பை உமாதேவி. இப்போ நாம ஏன் இந்த கதைங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். போன கிளாஸ்ல பாதியோட நிக்குது. ஏன் இந்த கதையை கொடுக்கிறாருங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரலா ஒன்று சொன்னோம். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மிடம் எந்த திறமை இருந்தாலும் அது மித்யா, அது அழிவுக்கு உட்பட்டது. ஏன் அந்த திறமை பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் டைம்ல ஒரு காலத்துல தோன்றி இருக்கும், அப்புறம் ஒரு காலத்துல அது மறைஞ்சிடும். இப்ப ஸ்போர்ட்ஸ் மேனே பாருங்க, 5 வயசுல அவர் கிரிக்கெட் பிளேயரா இருக்க முடியாது. கிரவுண்டை தாண்டி எல்லாம் பால் அடிக்க முடியாது. ஒரு 25 தான் ஃபார்முக்கு வருவார். 20 to 25ல வர்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் தான், 30, 35க்கு மேல அவங்களால அந்த திறமையை அவங்களால வெளிப்படுத்த முடியாதுங்கிறத கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ டெம்பரரி, மித்தியா, ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்துல காணாம போனா அதுக்கு பேர் என்ன? மித்தியா. சோ நமக்கு என்ன தேவையில்லை, கர்வப்படமோ பெருமைப்படவோ அதுல ஒண்ணும் அவசியம் இல்லை. யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த டேலண்ட். அதுல நான் வேண்டான்னு சொல்ல, தோன்றின் புகழோடு தோன்றுக, எங்க போய் இறங்கினாலும் அப்படியே டாப்ல வரணும், அது இல்லைன்னா நீ வாழவே வேண்டாங்கிறார் திருவள்ளுவர். சோ உழைக்கணும். அதுல போய் நின்னதுக்கு அப்புறம் நமக்கு கர்வமோ பெருமையோ அவசியம் தேவையில்லை. அடுத்தது ஐஸ்வர்யம், ஈஸ்வருடைய சொரூபம். ஆளும் தன்மை படைத்தவர், தேவர்களையும் ஆளும் தன்மை படைத்தவர் ஈஸ்வரங்கிறது இந்த கதையின் மூலியமாக நமக்கு தெரிகிறது. அப்புறம் என்ன தெரிஞ்சது? இப்ப இந்திரனுக்கு மட்டும்தான் அங்க டீச்சிங் கிடைச்சது. ஏன்? ஹி இஸ் குவாலிஃபைட். பணிவு அவரிடம் எது இருக்கணும்? ஸ்ரத்தா, பணிவுங்கிற குவாலிஃபிகேஷன் இருந்ததுனாலதான் 3 பேத்துல இந்திரனுக்கு மட்டும்தான் அந்த டீச்சிங் கிடைச்சது. இந்திரன் வந்துதான் அக்னிக்கும் வாயுக்கும் அதை டீச் பண்றாருங்க போது குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து என்ன புரிஞ்சுது? குரு அபேக்ஷா, தேவர்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தை ஒரு குருவிடம் இருக்கு. ஏன் தேவர்களாக இருந்தாலும் மனிதர்களை விட அவர்கள் அதிக சக்தி படைத்தவர்கள், அவங்களுக்கே ஒரு குரு தேவைப்படுது இந்த ஞானத்தை பெறுவதற்கு
அவங்களுக்கும் குவாலிஃபிகேஷன் தேவைப்படும் போது நான் எம்மாத்திரம் அப்படின்னு புரியறதுக்காக இந்த கதையை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பிரம்ம அஸ்தித்வம்னு பார்த்தோம். ஏன்னா பிரம்மம் பிரமாணத்தின் அப்பிரமேயம். அதாவது பிரமாணத்தின் மூலியமாக நம்ம பிரம்மத்தை அறியாததுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சூன்யம் அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு மனிதர்கள் நினைத்து வாழ்றாங்க. இல்ல, பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அஸ்தித்வம். அதை உறுதிப்படுத்துவதற்காக ஏன்னா இவங்க மந்த அதிகாரி, அதம அதிகாரியும் போது அதை வேணா குவாலிஃபைட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் டவுட் வரும். இருக்குமா இல்லையா, பிரம்மம் கண்ணுக்கு தெரியல காது கேட்கல அப்படின்னு ஒண்ணு இருக்குமா, அந்த மாதிரி டவுட் இருக்கிறதுனால என்ன சொல்றாரு, பிரம்ம அஸ்தித்வத்துக்காக பிரம்மம்னு ஒண்ணு இருக்குன்னு இந்த இடத்த கதையில என்ன ஆகுது, உறுதிப்படுத்தப்படுகிறது. அடுத்தது துர்விக்ஞம் யாரு, பிரம்மனக அஸ்தித்வம். அடுத்தது பிரம்மனக உடைய சஷ்டி, பிரம்மனுடைய துர்விக்னேயத்துவம். துர்விக்னம்னா அறிந்து கொள்வது, கடினம். பிரம்மனை துர்விக்னேயம், பிரம்மனை எது, ராஜ குஹ்யம். அந்த வேர்டு பகவானுடைய வேர்டு. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, ராஜ குஹ்யம். ராஜ வித்யா தான், ஆனா ராஜ குஹ்யம் சொன்னாலும் புரியாது. குவாலிபிகேஷன் இல்லாதவர்களுக்கு என்னதான் இறைவனே சொன்னாலும், பகவத்கீதையை யாரு நடத்துறா, பகவான் தான் நடத்துறா, ஆனா நமக்கு புரிஞ்சிருதா ஈஸியா, புரியாது. அதனால அறிவது கடினம். ஏன்னா அந்த அந்த கதையின் மூலியமாக நாம் இதை புரிந்து கொள்கிறோம். தேவர்களுக்கே அது எப்படி இருந்திருக்குது, கடினம். அப்படி அடுத்தது 6வது 7வது பிரம்மனக சூக்ஷ்மம் பார்த்தோம். அடுத்தது பிரம்மனக சூக்ஷ்மத்வாத். இப்ப 7வது பாயிண்ட். 6 வரைக்கும் போன கிளாஸ்ல பார்த்தோம். இந்த கதையினுடைய அவசியம் என்ன, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ஸ்டோரி அப்படிங்கிறதுல 6 பார்த்துட்டோம். இப்ப 7வது பிரம்மனக சூக்ஷ்மத்வாத். பிரம்மனை எப்படி இருக்குது, ஏன் துர்விக்னேயம், ஏன் அறிந்து கொள்ள முடியல. அடுத்த பாயிண்ட் 7வது பாயிண்ட், அது சூக்ஷ்மம். ஏன் நிர்குணத்வாத் சூக்ஷ்மம். குணம் ஒண்ணு இருந்தா தானே கண்ணுக்கு தெரியும். நிர்குணத்வாத் சூக்ஷ்மம், நிரவயத்வாத் சூக்ஷ்மம். அவயவங்கள் இருந்தா கண்ணுக்கு தெரியும், அவயவங்கள் இல்லாத போது நமக்கு என்ன தெரியுது, அது கண்ணுக்கு தெரியறது இல்ல. நிரவயத்வாத் சூக்ஷ்மம், நிர்குணத்வாத் சூக்ஷ்மம். ஏன்னா சகுனம்னா வித் குணாஸ், அட்ஜெக்டிவோட இருந்தா நமக்கு டக்குன்னு தெரியும். இது எதுவுமே குணமே இல்லாத, குணரகிதத்வாத் நிர்குணத்வாத் நிரவயத்வாத் சூக்ஷ்மம். எப்படி வந்தாரு, யக்ஷ ரூபத்துல அவரு என்னன்னு தெரியாத அளவுக்கு எப்படி வந்தாரா. 3 பேர் யாரு, நம்மளோட ஏரியால புது ஆளா இருக்காருன்னு தானே பாக்குறாங்க அவங்க. சோ அவங்களுக்கு அது சூக்ஷ்மம் தெரியாது. அறிய யக்ஷ ரூபத்தில் வந்ததால் தேவர்களே அறிய முடியவில்லை. சூக்ஷ்மத்வாத் நிரவயத்வாத். அடுத்தது பிரம்ம வித்யா ஸ்துதிஹி. எதுக்கு இந்த ஸ்டோரி, பிரம்ம வித்தியை ஸ்துதி பண்ணுவதற்காக, பெருமை. ஏன்னா இந்திரன் வாயுக்களாங்க என்னதான் அவங்க தேவர்களாக இருந்து பெருமை பெற்றாலும் இந்த ஆத்ம ஞானத்தை பெற்றார்கள் என்று சொல்லும் போதுதான் அவங்களுடைய பெருமை அதிகமாகிறது. அவங்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, ஆனா அதை விட ஆத்ம ஞானத்தை பெற்றவர்கள் இந்திரன் அக்னி வாயும் போது மற்ற தேவர்களிலிருந்து அவர்கள் சிறப்படைகிறார்கள். பிரம்ம வித்யா ஸ்துதி. அடுத்தது தேவ, அதாவது சொர்க்கலோகம் இஸ் நாட் அவர் கோல் இன் அவர் லைஃப். ஏன் அங்கெல்லாம் அவங்கள எங்க இருக்கிறாங்க, சொர்க்கத்துலதான் இருக்கிறாங்க. அவங்க அப்ப அந்த கோல் அடைச்சிட்டாங்கல்ல, அப்ப அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லையா. சோ மோக்ஷம் இஸ் கோ, சொர்க்கலோகம் இஸ் நாட் அவர். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. அது இட் இஸ் நாட் பெர்மனன்ட். ஏன்னா அங்க இருக்கிற தேவதைகளே எதுல, பெருமையிலையும் கர்வத்திலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை திருத்தறக்கு ஒரு அக்ஷன் ரூபத்துல வராரு. அப்படிங்கும் போது சொர்க்கம் இஸ் நாட் அவர் கோல். எதுதான் கோல், மோக்ஷம். அங்கிருந்தாலும் தேவர்களுக்கும் எதுதான் கோல், மோக்ஷம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 10வது பாயிண்ட். கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு உபாசனா வரும். அந்த கதை உபாசனார்த்தம், அந்த உபாசனார்த்தம் ஏதாவது இந்த கதை உபாசனத்துக்கு பயன்படுகிறது. சோ இந்த கதை எதுக்கு பின்னால வரப்போகிற உபாசனைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த 10 காரணங்களுக்காகத்தான் இறைவன் கதையை கொடுத்திருக்கிறது. ஜெனரலா பார்த்தா இப்ப ஒரு புரிந்து கொள்ள கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு கதையை சொல்லி, இப்ப குழந்தைகளும் என்ன சொல்ற, வேல்யூ எப்படி டீச் பண்றோம், ஒரு கதையை சொல்லி அதன் மூலியமாக ஒரு வேல்யூவை நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இறைவன் நம்ம இந்த இடத்துல கதை ரூபமாக ஒரு வேல்யூவும் சொல்லி உபாசனையும் சொல்றாரு. பிகாஸ் ஆஃப் த டு டெவலப் குவாலிபிகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிபிகேஷன் வளர்த்தி கொள்வதற்காக இதை அவரு கொடுக்கிறாரு.
இப்ப இந்த இடத்துல ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஒண்ணு நம்ம ஆச்சாரிகள் திங்க் பண்ண சொல்றாங்க. வாழ்க்கையில நம்ம பார்த்தீங்கன்னா, நல்ல பக்தனாக இருப்பவர்கள், அவங்களுக்குள்ள ஒரு டவுட் அடிக்கடி கேட்டாண்டவால் பக்தி போறக்கு காரணமே, நான் இவ்வளவு பக்தனா இருக்கேன், பக்தியோட இருக்கேன். ஆனா, நான் தப்பு பண்ணுனா மட்டும், உடனே இறைவன் வந்து கொட்டுற மாரி தெரியுதே! இது வந்து பக்தர்களுக்கு அதிகமா இருக்கிற அவன் அவன் என்னென்னமோ தப்பு பண்றானே! அவன இறைவன் ஒண்ணுமே கொட்டுறதே இல்லையே! நல்லா வச்சிருக்கிறாரே! என்னைக்கு மட்டும் எனக்கு மட்டும் அது யாரு? என்னையாட்ட பக்தன். என்னையாட்ட இறைவனுக்கு முன்னால போய் கண்ணீர் விடுறா, என்னையாட்ட யாராவது கண்ணீர் விட்டுருக்காங்களா? ஏன்னா பக்தின்னா அந்த அளவுக்கு நான் சொல்றேன். இவ்வளவு பக்தனா இருக்கேன். இவ்வளவு வேதாந்தம் படிக்கிறேன். இவ்வளவு இறைவனை சிந்திக்கிறேன். ஆனா என்னையவே வந்து எல்லாரும் கொட்டுறாங்களே! நான் கம்முனு இருந்தாலும் வந்து கொட்டிட்டு, கொட்டிட்டு போறாங்களே! வச்சு, வச்சு செய்ற மாரி தெரியுது. தப்பு பண்ணுனா உடனே இறைவன் தண்டிக்கிற மாதிரி தெரியுது. அவங்கள தப்பு பண்ணுனாலும் இது வந்துங்க 99 பக்தர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அதனால தான் கேட்டாண்டவால் ஆயிருவாங்க. ஒரு கஷ்டம் வந்தோனே, இவ எ கோயிலுக்கு போகாதவங்கள எல்லாம் பார்க்குறோம். அவ்வளவு உழுந்து உழுந்து கோயிலுக்கு போவாங்க. லைஃப்ல ஒரு கஷ்டம் வந்தா, நான் சாமியெல்லாம் இனிமேல் கும்பிட சாமி எங்கள எங்க எங்க காப்பாத்துச்சு? எங்கள எல்லாம் தண்டிச்சிருச்சு. என் மகனை என்னிடமிருந்து பிரித்து இந்த கடவுள் என்னை தண்டித்து விட்டார். இனிமேல் அந்த கோயிலுக்கே போக மாட்டேன். எத்தன பேர் தெரியுங்களா? சோ, அங்க என்ன சைக்காலஜின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு புரியல அவங்களுக்கு. யாரு நம்ப மேல அதிகமாக அக்கறை கொண்டுள்ளார்களோ, அவர்கள்தான் நம்மளை திருத்துவதற்கு கொட்டுவாங்க. நம்மீது அதிகமாக உரிமை எடுத்துக் கொண்டவர்கள் யார் உரிமை எடுத்துக்குவா? அன்புடன். யாரு நம்ப மேல உண்மையான பக்தி அதான் பக்தியில சொல்றேன். ஏன்னா மனிதர்கள் பார்க்கும்போது, நம்மீது யார் உண்மையா நம்மள விரும்புறாங்களோ, லவ் அண்ட் அஃபெக்ஷன் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். அவங்க எப்படியாவது அவங்கள கரெக்ட் பண்ணிறணும். அவங்கள எப்படியாவது காப்பாத்திறணும். நம்ம கெட்ட பேர் ஆனாலும் பரவால்ல. நல்லவன்னு நம்மள சொல்லாட்டி பரவால்ல. எப்படியாவது அவங்கள கரையேத்திறணும். அப்படின்னு நம்மீது அதிகமாக உரிமை எடுப்பவர்கள் தான் நம்மள என்ன பண்ணுவாங்க? கொட்டுவாங்க. அதேதான். இறைவனோட கணக்கும் அதேதான். இப்போ தேவதைகள் இந்த கதையில பாருங்க. தேவதைகள் அப்பதான் வெற்றி பெற்று அப்பதான் கொஞ்சூண்டு கர்வத்துக்கு வந்து நின்னாங்க. உடனே யார் வந்து கொட்டுனா? ஏய்! எங்க கர்வம்? யாரத்தான் கொட்டுறாங்க இறைவன்? தேவதைகளை. அவங்கலாம் உண்மையில நல்லவங்க. நல்ல பண்புகள் நம்மள விடலாம் அதிகமா கொண்டவர்கள். நல்ல பண்புகள் எக்ஸால்டட் புண்ணியம் பண்ணி தான் அங்க போயிருக்காங்க. அங்க போய் நல்ல முறையில் வாழ்பவர்கள். அவங்கள விடவாங்க நம்ம நல்லவங்களா இருந்துற போறோம். அ அவங்களையே ரூபத்தில் வந்து என்ன பண்றாரு? ஏய் வைக்கப்புல்ல எடுத்து போட்டு, "எங்க ஊது பார்க்கலாம், ஊது." எவ்வளவு கஷ்டம் குடுத்தாரு. அவன் பாவம் முக்கு முக்குன்னு முக்குறாரு வாய. நீ எரி பார்க்கலாம், எரிச்சு காமி இந்த புல்ல துளியும் அவங்க எவ்வளவு அவங்களுக்கு மனதுல ஒரு 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 குற்ற உணர்வு வந்திருக்கு. ஒரு துளியூண்டு புல்ல எரிக்க முடியாத பண்ணும்போது, அவங்களுக்கு என்ன மனசு குளு குளுன்னு அங்க இருக்கும். ஐயோ! தடுமாறுமா இல்லையா? அக்னி தேவதன் ஒரு புல்ல எரிக்க முடியலயேங்கும்போது அவங்க மனப்போராட்டத்த யோசனை பண்ணி பாருங்க. எதற்கு அந்த மனப்போராட்டத்த குடுக்குறாரு? அவங்க நல்லவங்க, கொட்டுனா திருந்திருவாங்க, அப்படின்னா கொட்டுவாரு. இது எதுக்கு தேறாத கேஸு. கொட்டுனாலும் இது திருந்தாது. அப்படின்னு என்ன பண்ணிருவாரு? அசுரர்கள். யோசனை பண்ணி ஓ அ எது கொட்டுனாலும் திருந்தாதுன்னா, என்ன பண்ணிடுவாரு? கை கழுவி விட்டுருவாரு. "நீ போ. உன்னோட இஷ்டத்துக்கு போ. உன் இஷ்டத்துக்கு வாழு. மூட்டைய சேர்த்தி வச்சுக்கோ. அடுத்த ஜென்மம் ஆகாமியில பாப்பத்த சேர்த்தி வை." இந்த ஜென்மத்தில செய்றது, ஆகாமியில பாப்பத்த சேர்த்தி வை. அடுத்த ஜென்மத்தில அதுவா என்ன ஆகும்? சஞ்சித மூட்டையில ஏறிக்கும். அத நீ பிராரப்த ரூபத்தில அடுத்த ஜென்மத்தில போயி கழிச்சுக்கோன்னு விட்டுருவாரு. உண்மையில் யாரு மாட்டிக்கிறாங்கன்னா, தப்பு செய்யும்போது நம்மை திருத்துவதற்கு நம்மீது அதீத அன்பு கொண்டவர்கள் ஒருவர் இல்லாத பொழுதுதான் நாம் மாட்டிக்கொள்கிறோம். நம்மை திருத்துவதற்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு உண்மையான நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக உண்மையாக பாடுபடுகிற ஒரு ஜீவன் நம்ம இருந்து கொட்ற வரைக்கும் தான் நாம்ப தப்பிக்க முடியும். இது லாஜிக்கா யாராவது நம்மள சொல்றாங்க அப்படின்னா, என்ன பண்ணிறக்கூடாது, இவங்க நம்மள இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. நம் நன்மைக்காக. ஏன் இறைவனே அப்படித்தான் இருக்காரு. ஏன் தேவர்களுக்கு வந்து உடனே கொட்டான். அப்பதாங்க அவங்க போரிட்டு, அப்பதான் கர்வத்துக்கு வந்தாங்க. வந்தோனே பண்ணிட்டாரு. ஏய்ன்னு. அப்போ இப்ப இதே தான் லாஜிக்கா தான் நமக்கும். சோ உரிமை இருப்பவர்க்கு தான் கண்டிப்பார்கள். உரிமை இல்லாதவர்கள்
நம்மை கண்டிக்க மாட்டார்கள். சோ அதர்மத்தில் வாழ்பவர்கள் நாசமடையட்டும் என்று இறைவன் விட்டு விடுவார். யார் இந்த தர்மம் தர்மம்னு குவான்னு கத்திட்டு கிடக்குறமோ, தர்ம வாழ்க்கைன்னு கத்திட்டு கிடக்குறமோ, அவங்கள தான் ஏன்னா நாம என்ன சொல்றோம், தர்ம வாழ்க்கையில் வாழணும்னு விரும்பப்பட்டு தர்மத்திலிருந்து பிறல்ற ஒரு வெளியில வர ஒரு நிலை வரும்போது யார் ஐயோ இவன் தர்மவான், இவன் போய் தப்பு பண்றானேன்னு இறைவன் என்ன பண்ணுவாரு, ஒரு கொட்டு கொட்டுவாரே தவிர அதர்மத்துல போறவங்கள நாசம் அடையட்டுன்னு விட்டு விடுவார். அது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட். கஷ்டம் வரும்போது இறைவன் நம்மை திருத்துகிறார்னு அறிவு வரணும். அப்ப இறைவனை நொந்துக்க மாட்டோம். அடுத்தது இப்ப கமிங் டு ஃபர்ஸ்ட் மந்த்ரா, பிரம்மக தேவேபியகா. இது அப்படியே இப்ப நான் சொன்ன ஸ்டோரி, போன கிளாஸ்ல சொன்ன ஸ்டோரி ஞாபகம் இருந்ததுன்னா, கட 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 4-5 மந்திரங்கள் வெறும் ஸ்டோரி தான். ஜஸ்ட் மீனிங் மட்டும் பார்த்துட்டு நம்ம சீக்கிரமா போயிடலாம். பிரம்ம தேவேபியக, இண்டீடு உண்மையில், பிரம்மனா இந்த இடத்துல ஈஸ்வரக, சகுன பிரமேன, பிரம்மம் எல்லாம் யாருக்காகவும் போராடாது. அப்ப யாரு, ஈஸ்வரக. பிரம்ம மீன்ஸ் இந்த இடத்துல சகுண ஈஸ்வரக பிரம்மக தேவேபியக, உண்மையில் தேவேப்பனா தேவர்களுக்காக, விஜிக்கே அசுரர்கள் மீது வெற்றி பெற்றார். உண்மையில் அங்க ஜெயிச்சது யாரு, ஈஸ்வரன், சகுண பிரம்மன். ஆனா தேவர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அது என்னுடையதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. தஸ்ய பிரம்மனக, அந்த பிரம்மனுடைய, விஜயே வெற்றியில், உண்மையில் அங்கு வெற்றி அடைந்தது ஈஸ்வரன். இது நம்ம வாழ்க்கையில் அதேதான். எந்த இடத்துல நீங்க வெற்றி அடைந்தீங்கனாலும் அது என்னுடைய வெற்றி அல்ல, அது ஈஸ்வரன். அதுதான் அடிக்கடி நாங்க சொல்றது, ஒரு வெற்றி நீ பெறீனா உன்னுடைய உள்ள இருந்து நம்மளுடைய உடல் ஒரு ஆர்கனுடைய ஃபங்க்ஷன் யாரு பாத்துக்கிறா? நீங்க ஒரு மேட்ச்ல ஒரு கிரிக்கெட் போறாங்க, ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, ஒரு செஸ்ஸுக்கு போறாங்க, ஒரு ஜெயிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அதுல ஜெயிக்கணும்னா முதல்ல மனிதனுடைய சரீரத்தை கொடுத்திருக்கணும், அதை வளர்த்திற்குண்டான பேரண்ட்ஸ கொடுத்திருக்கணும், அதாவது அந்த பிராட்டப்புக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருக்கணும். அப்புறம் நம்ம உடலுக்குள்ள ஒண்ணு வேண்டாம், அந்த செஸ் விளையாடுறதுக்கு ஹார்ட் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆனா தான் ஹார்ட் விளையாட காயின் எடுத்து வைப்பாரு. ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ், லங்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ், பிளட் ஃபங்க்ஷன்ஸ், பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ். யாரு நாமளா உட்காந்து கேர் எடுத்துட்டு வரோம், எல்லாம் உட்காந்து செஸ் காம்படிஷன் போறதுக்கு முன்னால பிரெயின் இப்படி வேலை செய்ய அப்படின்னு அதுக்கெல்லாம் டப்பால போட்டு சாப்பாடு போட்டு வச்சு கொடுத்துட்டாங்க, ஒர்க் இப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க போறோம். அது தானா நடக்குதுன்னா கண்டுக்காம விட்டலாமாங்க? அது தானா நடக்குது, அதை பத்தி நினைப்பே நமக்கு வர்றதில்ல. எப்படி நடக்குது, என் ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது, அண்டர் ஹூஸ் கண்ட்ரோல், இஸ் அண்டர் மை கண்ட்ரோல்? நோ. அப்படி இருந்தா நம்ம ஹார்ட் அட்டாக் வர அலோவ் பண்றோம்? அலோவ் பண்ண மாட்டோமே. இட் இஸ் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். மை ஹார்ட், லங்ஸ் எல்லாமே எடுத்துங்க, கிட்னிஸ், ஸ்டமக், எதையோ போடுறோம். எப்படி டைஜஸ்ட் பண்றோம் நமக்கு எதாவது தெரியுமா? ஆனா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி? அப்போ எதுவுமே என்ன கிடையாது. ஒரு வெற்றி அடைந்தால் அதுக்கு கீழே இறைவன் இவ்வளவு வேலைகளை நமக்கு செஞ்சு கொடுக்கிறாரு. ஒரு ஸ்கூல்ல போய் படிக்கிறது, அந்த செஸ் நான் விளையாடுறேன்னு அதை கத்துக்கிறதுக்கு உண்டான குரு, அதுக்கு உண்டான சக்தி, இதை எல்லாம் கொடுத்து முயற்சி மட்டும்தான் யார் பண்றோம், அந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு நாம முயற்சி பண்றோம். அப்புறம் பாருங்க, அந்த செஸ் விளையாடுறதுக்கு உண்டான புத்தி சக்தியும் அவர் தான் கொடுக்கிறாரு. இந்த காயின் இப்படி வச்சா நீ இந்த காயின் இப்படி நெகுத்தனா வெற்றி பெறலாம்ங்கிற thinking capacity of the brain. It's not mine. It is not at all mine. It is given to me. The thinking capacity of the brain is given to me. I am using that thinking capacity. Somebody is not using that thinking capacity. They are known as dull people. We are using it. That's all. We are using my thinking capacity. அதனாலதான் நீ பிசிக்ஸ் வேணாலும் உனக்கு மண்டையில புரியுது, கெமிஸ்ட்ரி வேணாலும் புரியுது, மேக்ஸ் வேணாலும் புரியுது, டான்ஸ் வேணாலும் புரியுது, பாட்டு வேணாலும் கத்துக்கலாம், எதை வேணாலும் கத்துக்கலாம்னா every thinking capacity is imbibed in me. என்ன பண்றோம்? We are making use of that capacity in one field in which I want to go. அவ்வளவுதான். வேதாந்தத்துக்குள்ள வந்தாலும் நீங்க இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னா, that thinking capacity is given to you already. Now you are using it. அவ்வளவுதான். It's given to me. வேதாந்த புரிஞ்சுக்கிற சக்தி is already given to me by
given to me, there should be a giver. அவர் இல்லாம எப்படிங்க given to me வரும்? Somebody should be குடுத்தா தாங்க நமக்கு இருக்கும். So who is the creator? ஈஸ்வரா is the giver. I am the receiver. And நான் என்ன பண்ணணும்? I should make use of that thinking capacity. சமூக குணத்துல அப்படியே மேன் இருந்தா எது என்ன புரிய போகுது? நீங்க பாருங்க, ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்க வளர்த்துக்கிறீங்க அப்படின்னா, இப்ப வந்து பேச்ச குறைக்கிறது, அல்லது சாப்பாட்ட குறைக்கிறது. ஏன்னா நாக்கு அடக்கினா 4 மணம் ஃபர்ஸ்ட் அத எடுத்துக்கிறேன். இந்த 2யும் அடக்குறதுக்கு உண்டான சக்தி is given to me. I am making use of that Shakti. Somebody is using the Shakti to control my tongue in 2 ways. Somebody is not using. Somebody is trying. And one day they will get it. Anyhow, the thinking capacity, the controlling capacity of my indriyas is given to me. I am using it. அவ்வளவுதான். இதுல என்ன பெரிய கர்வம்? நான் அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன், அப்படி படிச்சேன், இப்படி படிச்சேன். ஒண்ணும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் given to me. I am making use. Somebody is making use. Somebody is not making. அவ்வளவுதான். இவன்லாம் யூஸ் பண்ணிக்கிறான். நீங்க இப்ப படிச்சு வேதாந்த படிச்சு புரிஞ்சுட்டா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. வெளியில இருக்கவங்க அதை யூஸ் பண்றது இல்ல. அவ்வளவுதான். அவங்க வந்து கிளாஸ்ல உட்கார்ந்தாலும் அவங்க எல்லாமே பண்ணலாமா இல்லையா? அப்ப என்ன புரியுது? we are using it, they are not using it. அப்ப அது பாருங்க, when you are using it, அத ப்ராப்பரா யூஸ் பண்ற சக்தியும் இஸ் given to me. இப்படி போனாதான் கரெக்டா நம்ம அடைய முடியுங்கிற அந்த திங்கிங் கெப்பாசிட்டி, ப்ராப்பர் திங்கிங் கெப்பாசிட்டி ஆல்சோ given to me. அப்ப நமக்கு இந்த கர்வம், பெருமை? அப்ப அதுதான் இந்த இதுல என்ன சொல்றாரு அவரு? பிரம்மனுடைய வெற்றி. நீ வாழ்க்கையில் எந்த வெற்றி பெற்றாலும் அது உன்னுடையது அல்ல. நிறைய பேர் சொல்றது, வெற்றி வந்தா தாங்க ஒரு சுய கௌரவம், சுய மரியாதை, இதெல்லாம் அதை வச்சுதானே பில்டப் பண்ணி மேல போவோம். அப்படி அல்ல. சுய கௌரவம், சுய மரியாதையும் எங்க போயிடக்கூடாது? கர்வமாக மாறிவிடக் கூடாது. கர்வமா மாறிச்சுன்னா அவ்வளவுதான். இட் இஸ் மென்டல் டிசீஸ். அது நம்மள நிம்மதியா இருக்கவே விடாது. இட் லாங்ஸ் ஃபார் ரெகக்னிஷன், ரெஸ்பெக்ட். அவன் என்னை மதிச்சான், நான் மதிக்கலையா, அவன் ஏன் போறான் வர்றான். சோ அது நம்மள இவ்வளவு கெப்பாசிட்டி இருந்து பாருங்க, நோபல் பிரைஸ் வாங்கினவனா இருந்தாலும் அவனுடைய நோபல் பிரைஸ் தன்னுடைய ஒய்ஃப் மதிக்கலின்னா he loses his happiness. What's the use of getting Nobel Prize without getting the maturity of mind? Even the Nobel Prize கூட அவருக்கு என்ன பண்ணாது? சந்தோஷமா இருக்கு, அவருக்கு உதவி செய்யாது. சோ இது என்ன தெரியும்? நம்மளுடைய வெற்றிங்கிறது அதான் அடிக்கடி சொல்லுது, தோன்றின் புகழோடு தோன்றுங்க. ஆனா அந்த புகழ் என்னது அல்ல. இட் இஸ் given to me. அதத்தான் இங்க புரிய வைக்கிறார். பிரம்மனக இந்த வெற்றி யாருது? தேவர்கள் வெற்றி பெற்றாலும் அது அவருடையது அல்ல. யாருடையது? ஈஸ்வருடைய வெற்றியை அவர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க தேவர்கள்? இப்ப நாமளும் அப்படித்தான் வாழ்றோம். நான் செஞ்சேன், நான் படிச்சேன், நான் வாங்கினேன், நான் பண்ணேன். அத சொல்றாரு, வெற்றியில் விஜய் வெற்றி தேவாகா அமகியந்தே பெருமைப்பட்டார்கள். எப்படி நாம நம்மளுடைய டேலண்ட வச்சு நாம பெருமைப்பட்டுக்கிறோமோ அதை போலதான் தேவர்களும் அவர்களுடைய வெற்றியில் அவர்கள் தங்களது நினைச்சு பெருமைப்பட்டு விட்டார்கள். ஏன் பெருமைப்பட்டாங்க? ஈஸ்வரனை பற்றிய லேக் ஆஃப் நாலேஜ். தேவர்களுக்கு அது இருக்கிறனால தானே அந்த பெருமை எனக்குன்னு சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப தேவர்களுக்கு எதில் இருக்காங்க? லேக் ஆஃப் நாலேஜ், அஜ்ஞானம், பிரம்மனை பற்றிய அஜ்ஞானம். அதனாலதானே அவங்களுக்கு கர்வம்னு ஒண்ணு வருது. நான் அடைந்தேன்னு நினைக்கிறாங்க. அப்ப அயம் இந்த விஜயக வெற்றி அஸ்மாக்கம் ஏவா எங்களுடையதுன்னு நினைச்சாங்க. அஸ்மாக்கம் யாரு? எங்களுடையது. யார் நினைக்கிறா? இந்திரன், அக்னி, வாயு 3 தேவர்களும் இந்த வெற்றி அஸ்மாக்கமேவா. அது எப்படி ஏவக்காரம் போடாரு? எங்களுடையதே அப்படின்னு என்னங்க அர்த்தம்? வேறு யாரும் காரணம் அல்ல, எங்களுடையதே. அந்த ஏவக்காரம் அவ்வளோ அர்த்தத்தை கொடுக்கும். அதுக்கு காரணம் நாங்களே. அது நம்ம நிறைய தடவை சொல்லுவோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஆயம் இந்த மகிமா பெருமை அஸ்மாக்கமேவே, வெற்றியும் எங்களுதுங்கிறாங்க, மகிமையும் எங்களுது, பெருமை. அப்ப வெற்றியினால் வருகிற பெருமை மகிமையும் எங்களுது, அந்த திறமையும் எங்களுது, அதை கிடைக்கக்கூடிய மகிமான பெருமை ரெண்டும் அஸ்மாக்கம் ஏவ. எது அஸ்மாக்கம் ஏவ? விஜயக அஸ்மாக்கம் ஏவ. விஜயம் என்ன? வெற்றியும் அஸ்மாக்கம் ஏவ. இன்னொன்னு என்ன?
மகிமா அஸ்மாக்கமேவ விஜயம் அஸ்மாக்கமேவ வெற்றியும் எங்களுடையதே. மகிமா அஸ்மாக்கமேவ மகிமையும் பெருமையும் புகழும் அஸ்மாக்கமேவ அஸ்மாக்கம். ஏன்னா 3 பேர் இருக்கிறதுனால அஸ்மாக்கம் எங்களுடையது. ஈதி க்ளோஸ் த கொட்டேஷன். இது வந்து என்ன வேணும்? ஈதி தே அவர்கள் யார் யாரு? தே கோஸ் டு ப்ரோனவுன் அக்னி வாயு இந்திரன். தே ஐக்ஷந்த சிந்தித்தார்கள். வெளியில சொல்லிக்கல. நம்மளும் அதே மாதிரிதான். அந்த பெருமையெல்லாம் வெளியில சொல்ல மாட்டான். அப்படியே உள்ள அப்படியே பூத்து பூத்து சந்தோஷம் எடுத்துக்கிறத தவிர வெளியில சொல்ல மாட்டான். எனக்கு கர்வம் எல்லாம் கிடையாதுங்க. வாயில படி சொல்றது அப்படித்தான். எனக்கெல்லாம் கர்வம் கிடையாது. ஆனா உள்ள என்ன பொங்கி பொங்கி ஒரு கர்வம். ஆனா வெளியில சொல்றது அதான் சொல்ல நினைத்தார்கள். வெளியில சொல்லல. ஐக்ஷந்தே அழகான வேர்டு ஐக்ஷந்தே ஆஃப் தேர் ஓ யாரு வந்து சொல்லி கொடுக்கல, அவங்க வெளியிலயும் சொல்லல. ஆனா உள்ள ஆழ்மனதில் ஐக்ஷந்தே சிந்தித்தார்கள். சோ பிரம்மன் தேவர்களுக்காக அசுரர்கள் மீது வெற்றி கொண்டார். அந்த பிரம்மனுடைய வெற்றியில் தேவர்கள் பெருமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த வெற்றி எங்களுடையதே. எதே? விஜயே விஜயக அஸ்மாக்கம் ஏவ. அதுதான் என்னது? இங்க வெற்றி எங்களுடையதே. மகிமா அஸ்மாக்கமேவ இந்த பெருமை எங்களுடையதே என்று தேவர்கள் ஐக்ஷந்தே என்று அவர்கள் நினைத்தார்கள், சிந்தித்தார்கள். எந்த ஒரு மனிதன் இப்ப வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னா அவங்க அந்த வகுப்பு எடுக்கிறதுக்குண்டான சக்தி யாரு கிடையாது? குருவுடையது கிடையவே கிடையாது. இட்ஸ் கிவன் டு மீ அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது அந்த குருவுக்கு என்ன வராது? ஆஹா ஓஹோ தன்னை பற்றி அதெல்லாம் வராது. ஏன்னா ஆல்ரெடி அங்க கொட்டி வச்சுதான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சோ எந்த திறமை யார் நீ குருகிட்ட பாக்குறது சரி, கூட படிக்கிறவங்கிட்ட ஒருத்தர் திறமையை பார்த்தாலும் என்ன தெரியணும்? அப்ப என்ன தெரியுங்களா? அப்போ கர்வம் வராது, பொறாமையும் வராது. இந்த ஒரு நாலேஜ் உள்ள நீங்க எம்பைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எப்ப கர்வம் வருது? நம்மளை விட அதிகமா 2 விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பொறாம வருது. நம்மளை விட கீழே இருந்ததுன்னா உடனே என்ன வந்துருது? நமக்கு கர்வம் வந்தது. சோ 2மே எங்கிட்ட இருக்கிறதும் சரி, என்னை விட அதிகமா திறமை வச்சிருக்கவும் சரி, என்னை விட கம்மியா திறமை இருக்கிறவங்களும் சரி, எல்லாமே யாருது? இட்ஸ் நாட் theirs or it's not mine. It is given to me and them. அவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் எந்த அளவுக்கு அதை நான் யூஸ் பண்றேனோ அந்த அளவுக்கு அந்த திறமை வெளியில வரும். எந்த அளவுக்கு அவங்க அதை யூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க நம்மளோட அவங்க அதிகமா. இப்ப நம்மளோட ஒருத்தர் மேல இருக்காங்கன்னா என்ன புரியணும்? எனக்கு given to me, அவங்களுக்கு given to me. ஏன் அவங்க என்னை விட மேல இருக்காங்க? நான் யூஸ் பண்ணினதை விட அந்த திங்கிங் கெப்பாசிட்டிய, பாடி கெப்பாசிட்டிய அவங்க அதிகம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஃபர்ட் அதுதான் மேட்டர்ஸ், நத்திங் மேட்டர். நான் எனக்கு கொடுத்துருக்காங்க, இறைவன் அவர் கொடுத்துருக்காரு. எப்படிங்க அவங்க மேல போனாங்க? ஒரே ரீசன். அது அந்த கெப்பாசிட்டியை நான் எப்படி யூஸ் பண்றேன், எனக்கு அந்த அளவுக்கு பலன். அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி புரிஞ்சு போச்சா? அதுக்குதான் ஸ்கூல்ல சொல்லுவோம். ஸ்கூல்ல வந்து ஒரு மார்க் போடுறாங்க அப்படின்னா குழந்தைக்கு ஒரு குழந்தை 50 மார்க் வாங்குது, ஒரு குழந்தை 80 மார்க் வாங்குது. அப்ப அந்த 50 மார்க் வாங்குற குழந்தைகிட்ட என்ன சொல்லணும்? பார் அவன் எல்லாம் வாங்குறான், உனக்கு அதே சோறு தானே போடுறேன், அதே ஃபீஸ் தானே கட்டுறேன், உன்னால ஏன் வாங்க முடியல? அவன் பார் வாங்குறான் பார். அப்படி சொல்லக்கூடாது. The mark decides what? அந்த இறைவன் உனக்கு சக்தி கொடுத்திருக்காரு, அவனுக்கு சக்தி கொடுத்திருக்காரு. நீ 50% வாங்குற அளவுக்கு தான் உழைச்சிருக்கிற. அந்த அளவுக்கு தான் நீ உடம்பையும் மனதையும் யூஸ் பண்ணிருக்க. இந்திரியங்களையும் மனதையும் புத்தியையும் 17 என்ன சொல்றது? காரிய கரண சங்காதம், பாடி மைண்ட் செட்டப். அத ஏன்னா மைண்டும் பாடி எல்லாமே ஒர்க் பண்ணி ஆகணும் மார்க் வாங்கணும். சோ அத நீ 50% வாங்குற அளவுக்கு நீ உழைச்சிருக்க. மனம், புத்தி, உடல். அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அதே சக்தி கொடுத்திருக்காங்க. அவங்க அதை என்ன பண்ணிக்கிட்டாங்க? 80% வாங்குற அளவுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த குழந்தை என்ன கேட்கும்? அடுத்த டைம் அந்த குழந்தைக்கு என்ன வரும்? ஓ அப்ப நானும் யூஸ் பண்ணா எஸ் வாங்கிடலாம். அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. இதுல வந்து கம்பேர் பண்ணி ரேங்க போட்டு அவ கிரேட், இவ கிரேட், போன பரீட்சையில நீ கிரேட், இந்த பரீட்சையில டீச்சர் சொல்றது போன பரீட்சையில வரைக்கும் நீ கிரேட்டா இருந்த, இப்ப நீ கிரேட்னஸ் தொலைச்சிட்ட. ஐயோ என்ன வார்த்தைகள்! அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. குழந்தை இப்படித்தான் அவ்வளவுதான் உண்மை. நீ நல்லா சிந்திச்சு பாருங்க. அவ்வளவுதான். அந்த குழந்தைக்கு கிவன் டு மீ. இப்ப நம்மளது எடுத்தாலும் மத்தவங்களை எடுத்தாலும் யாரு எவ்வளவு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு. இப்ப சாண்டிங் சொல்லி கொடுக்குறோம், அப்படியே டப் டப்னு அழகா சில பேத்துக்கு வருது, சில பேத்துக்கு வரல. உடனே என்னது? அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. அப்படியெல்லாம் கொடுத்து வச்சவங்க வார்த்தையெல்லாம் கிடையாது.
அந்த சாண்டிங் சொல்லி கொடுத்தா இவங்க அந்த அந்த இந்த சாண்டிங் நான் அடிக்கடி சொல்வேன், சாண்டிங் கெப்பாசிட்டிங்கிறது இட் இஸ் கிவன் டு ஆல் ஹியூமன் ரேஸ், நாட் ஓன்லி ஹிந்துஸ். அங்கிருந்து வாங்க. சாண்டிங் கெப்பாசிட்டி இஸ் கிவன் டு யூ ஃபார் ஹோல் ஹியூமன் ரேஸ் கொடுத்திருக்காரு இறைவன். ஏங்க நான் ஒன்லி ஃபார் ஹிந்துஸ் நான் கொடுத்தாரு அந்த கெப்பாசிட்டியா? நோ. அவங்க எல்லாம் வர்றதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஹிந்துஸ்குள்ள என்ன நினைக்கிறோம் சில பேரு, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் படிக்கணும். அங்கேயே அவங்களுக்கு புரியல. இட் இஸ் கிவன் ஃபார் ஹியூமன் ரேஸ். எல்லாரும் சாண்ட் பண்ணணும் தான் இறைவன் சாண்டிங் கொடுத்திருக்காரு. எல்லாரும் உபனிஷத் புரிஞ்சுக்கணும்தான் இறைவன் உபனிஷத் கொடுத்திருக்காரு. அவரை இவங்களுக்கு மட்டும் அவர் என்ன பார்ஷியல் ஒண்ணு. அப்ப நம்மளோட சேர்ந்தவர் அவரு. ஈஸ் பகவான் பார்ஷியல். இவங்க மட்டும் படிக்கட்டும், இவங்க மட்டும் வேண்டாம், இவங்க மட்டும் அப்படி அல்ல. 60 வயசு ஆனாலும் 80 வயசு ஆனாலும் அவர்களும் படிக்க முடியும். ஏன்னா கேட்கும்போது என்ன சாண்டிங்ல எல்லாத்தையும் சேர்த்துக்கிற, எப்படி எல்லாத்துக்கும் எப்படி சொல்லி தர்றது? கஷ்டம். சொல்லி கொடுக்கறவாட கஷ்டம். அது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு கரெக்ஷனா ஒருத்தருக்கா பண்றதுங்கிறது தாவு காங்கும். கஷ்டமான ப்ராசஸ். ஸ்கேன் பண்றது ஈஸிங்க. நீங்க ஒரு 5 மணி நேரம் சொல்ல சொல்லுங்க, ஈஸியா ஸ்கேன் பண்ணிட்டு வந்துரும். ஆனா ஒருத்தருக்கும் அந்த தவறுகளை கண்டுபிடித்து சொல்ல வேண்டியது கஷ்டம். ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? என்னுடைய தவற ஒருத்தர் சுட்டி காமிச்சு என்னை திருத்தறக்குண்டான வாய்ப்பு இறைவன் கொடுத்துட்டாருன்னா, நீங்க முயற்சி போட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் அந்த சக்தி இஸ் கிவன் டு அஸ். வேத மந்திரத்தை ஓதுவதற்குண்டான சக்தி இஸ் கிவன் டு ஆல் த ஹியூமன் ரேஸ். அது புரிஞ்சுக்கும். அப்படி எப்படி அவங்களுக்கு வராம போயிடும்? அந்த அறிவு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தட் நாட் பி பார்ஷியல். இவங்க தான் கத்துக்கணும், இவங்க ஆண்கள் தான் கத்துக்கணும், பெண்கள் தான் கத்துக்கணும், இந்த குரூப் தான் கத்துக்கணும், அந்த குரூப் அப்படி இல்ல. இறைவனை என்ன பண்றாங்க அவங்க? நம்மளாட்ட ராகத்வேஷம் உள்ள மனுஷனா பாக்குறாங்க. தவறு. இறைவன் அந்த மாதிரி ராகத்வேஷத்துக்கு உட்பட்டவர் கிடையாதுன்னு அவர்களுக்கு தெரியல. சில பேர் சொல்லும் போதே ஒரு மியூசிக் ஒரு குழந்தை கத்துக்கு வருதுன்னா, உனக்குலாம் வராது. ஞான சூன்யம். அந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. நிறைய கத்துக்கும் போது ஈஸியா அந்த வேர்ட் சொல்லுவா. இந்த இதுல ஞான சூன்யம். எதுல யாரு ஞான சூன்யம்? அதற்குண்டான முயற்சியை போட்டா அந்த குழந்தையும் கருவாட சொல்லி சூப்பரா வாசிக்கும். அந்த சக்தி அந்த குழந்தைக்குள்ள இருக்கு. மறைந்திருக்கிறது. வெளிக்கொணர்வது யாரோட வேலை? குருவோட வேலை. அந்த குழந்தை முயற்சி பண்ணணும். அது உண்டு. எந்த ஆழத்துக்கு போயிருக்கோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை வெளியில வரக்க முயற்சி பண்ணணும். புரியுதுங்களா? சோ இந்த வெற்றி என்பதோ எதை ஒண்ணு நீங்க கத்துக்கிறீங்கனாலோ இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் கிவன் டு மீன்னு புரியும். அதை நான் மேக் யூஸ் பண்றேனா இல்லையா? அவ்வளவு அதான் மேட்டரே தவிர வேற எதுவும் டசன்ட் மேட்டர். அடுத்தது செகண்ட் மந்திரம். தத்தைஷாம் விஜக்ஞோ தேவ்யோக பிராதுர்பபூவ தன்ன வியஜானத கிமிதம் யக்ஷமிதி. ஸ்டோரி அப்படி ஃபாஸ்டா மூவ் ஆகுது. தேஷாம் அவர்களுடைய, யாருடைய? தேவர்களுடைய தத்துக கர்வத்தை விஜக்ஞோ. இது அடுத்த சைக்கிளாஜி பாயிண்ட். ஏங்க என் மனசுல இருக்கிற இப்ப என்ன வருது? தேவர்களுடைய மனதில் இருக்கிற கர்வத்தை யாரு தெரிஞ்சுக்கிட்டா? ஈஸ்வரன். அதனாலதானே வராரு. ஆனா வெளியில சொல்லல. அப்படிங் போது இறைவன் என் மனதில் இருக்கிற கர்வத்தை லாஜிக்கா சொல்லணும். அவர் இறைவனுங்க, எல்லாம் தெரிஞ்சுக்குவார். அப்படி எல்லாம் போகக்கூடாது. எப்படி? we must logically, intellectually should be answered. The intellect, உங்களுக்கு ஒரு டவுட் வரும்போது intellectual should be answered. அப்பதான் நமக்கு அது கரெக்ட். என்ன சொன்னா குரு சொல்லிட்டார், ஏதோ ரூபத்துல அப்படி எல்லாம் கிடையாது. எப்படி? ஈஸ்வரனுக்கு தேவர்கள் மனதில் வருகிற கர்வத்தை ஈஸ்வரன் எப்படி அறிந்தார்? அதையுமே நீங்க உங்களுக்கு போட்டுக்கங்க. என் மனதில் இருக்கிற கர்வத்தை, பொறாமையை இறைவன் அறிவாரா? 200% அறிவு. வெளியில வேணா நம்ம பூசிக்கலாம், மெழுகிக்கலாம், ஏத்தமா நிக்கிறவன் வேணா நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏமாத்திக்கலாம். ஏன் இறைவன் நம்ம என்னது? நீ அதுதான் தர்மங்கிறது. அந்த இடத்துல அடிக்கடி சொல்வேன், தர்மம்ங்கிறது வெறி வாயில கையில இருக்கக்கூடாது, மனதில் ஆரம்பிக்கணும் தர்மம்ங்கிறது. ஏன்னா அங்க நான் தர்மமா திங்க் பண்றேனான்னு இறைவனுக்கு தெரியும். நீ வெளியில இருக்கிற ஏமாத்தலாம், உள்ள எதையோ ஒண்ணு வச்சுக்கிட்டு வாயில நல்ல தேனை சொல்றாங்களே, வாயில தேனு உள்ள விஷம், அந்த மாதிரி ஏதாவது பேசுறது வெளியில இருக்கிற ஏமாத்திலாம். இறைவனை ஏமாற்ற முடியாது. ஏன்? எந்த இடத்தில் நான் அதர்மத்தினுடைய நினைப்பை தாட்பாம கொண்டு வரேனோ
அந்த இடத்தில் வெளிப்படுபவர் இறைவன். அங்க மனதுக்கு எண்ணமாக இருப்பவரும் அவரே. அந்த எண்ணத்தை பிரகாசப்படுத்துபவரும் அவரே. அவருக்கு நீங்க என்னன்றீங்க தெரியாதாங்க? என்ன ஒரு முட்டாள்தனம். அவருக்கு என்னன்னு தெரியாதா? அதத்தான் இங்க அந்த பாயிண்ட் இங்க சொல்றாரு. தேவர்கள் மனதில் கர்வம் வந்ததை ஈஸ்வரன் எப்படி அறிந்தார்? அறிவார். அவர்கள் மனதிலும் தேவர்களுடைய மனதிலும் வெளிப்படுபவன் யாரு? ஈஸ்வரக. அதனால அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இப்படி லாஜிக்கா இன்டெலெக்டுக்கு ஆன்சர் கொடுக்க தெரியும். சும்மா அவர் கடவுளுங்க. அதனால எல்லாம் அறிந்தவர எப்படி? ஒரு எண்ணத்தையும் உங்கள் மனதில் இப்பொழுது தோன்றுகிற ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்க ஸ்ரத்தையோட கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கீங்களா? 100% ஸ்ரத்தை இருக்குதா? 80% ஸ்ரத்தையா? 20% ஸ்ரத்தையான்னு கூட இறைவனுக்கு தெரியும். அவரை எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது. அங்கதான் ஸ்ரத்தாவான். அந்த ஸ்ரத்த எப்ப உங்களுக்கு 100% ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு என்னத்தை கொடுப்பாரு அவரு? குவாலிபிகேஷன். புரிஞ்சுதுங்களா? இது யாரு என்ன பண்ண முடியாது? குருவை ஏமாத்திக்கலாம், பக்கத்துல இருக்கவங்களை ஏமாத்திக்கலாம். அவரை ஏமாற்ற முடியாது. அதான் சொல்ற விஜிக்ஞாவ். அடுத்தது தேவ்யகா, அவர்களுக்காக தேவர்களுடைய உண்மையை உணர்ந்த பிராதுர்பபுவ. பிராதுர்பபுவ. அப்ப என்ன பண்ணினாரு? தேவர்களுக்கு உண்மையை, தேவ்யகா அவர்களுக்கு உண்மையை உணர்த்த. யாருக்கு? தேவர்களுக்கு உண்மையை உணர்த்த பிராதுர்பபுவ. அப்படின்னா பிரம்மன் யக்ஷ ரூபத்தில் பபுவனா தோன்றுதல்ங்க. பிராதுர்பபுவனா இப்படின்னு வரையறுத்து கூற முடியாத ஒரு ரூபம். அவயவங்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ரூபம். அதாவது பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் நிக்கிறாருன்னு தெரியுது. அவங்களால யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. பாத்தீங்களா? சோ இன்னது இவ்வாறு என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு யக்ஷ ரூபத்தில் அவர்கள் முன் தோன்றினார். இன்னதுன்னு கண்டுபிடிக்காத ரூபம். பேய் பிசாசுல போயிடக்கூடாது. என்ன என் கூட படிக்கும்போது அப்படிதான் கேட்டாங்க. பேய் மாதிரி வந்திருப்பாரு. அப்படிலாம் போகக்கூடாது. இன்னது நம்மளால ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியாத ஒரு ரூபம். அது என்ன வேணா இருக்கலாம். அது யாருதான் பார்த்தது? தேவர்களை தான் பார்த்தா. அதுல போய் அதிகமா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு கூடாது. ஏதோ ரூபத்தில் அவதாரம் வந்துட்டாரு. அவ்வளவுதான். தத்து அதை யக்ஷ ரூபத்தில் உள்ள பிரம்மனை ந வியஜானத. அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் பிரம்மனை அவர்கள் அறியவில்லை. ஏன்? நிர்குண பிரம்ம ரூபத்தில் இருக்கிறதுனாலதான் தேவர்களுக்கும் தெரியுது இல்ல பாவம். நமக்கு ஏன் தெரியுது இல்ல? சகுண பிரம்மமா சுத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நாமளும் கண்டுபிடிச்சலாம். வித் சம் அப்ஜெக்டிவ். வித்தவுட் எனி அப்ஜெக்டிவ் இல்லாம ஒரு சொரூபத்தில் இருக்கிறாதுனா எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அதனாலதான் வியஜானத, தேவர்கள் அதை அறியவில்லை. கிம்மிதம், யார் இது? இந்த யக்ஷன் இதி க்ளோஸ் த கொட்டேஷன். கிம், யார் இந்த யக்ஷன் அப்படின்னு அவங்க கேட்கிற வியந்தனர். சோ தேவனுடைய அந்த கர்வத்தை பிரம்மன் எப்படி அறிந்தால்? சாட்சி ரூபே. ஆன்சர் எப்படி அறிந்தாலும் சொல்ல தெரியணும். என் மனசுல என்ற என்ன தவறான எண்ணம் ஸ்ரத்தை இருக்குதா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? இறைவனுக்கு சாட்சி ரூபமாக இருக்கிறார். தேவர்களுக்கு உண்மையை உணர்த்த பிரம்மன் யக்ஷ ரூபத்தில் அவர்கள் முன் தோன்றினார். யக்ஷ ரூபத்தில் உள்ள பிரம்மனை தேவர்கள் தெளிவாக அறியவில்லை. யார் இந்த யக்ஷன் என்று வியந்தார்கள். அதாவது அவர் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியெல்லாம் சொல்றது நாட் ஃபார் அவே. நல்ல கிளியரா தெரியற மாதிரி கிட்டையும் இல்ல, ஒண்ணுமே நம்ம தூரத்துல போய் நின்னாலும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கன்ஃபியூஸ்ட் ஒரு சொரூபத்துல அவங்களுக்கு அதாவது ரூபத்துல அவங்களுக்கு காட்சி அளித்தார்னு சொல்லுவாங்க. யார் இது அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வந்துருச்சு. இப்ப இந்த அவதார புருஷனுக்கும் கிருஷ்ணருக்கு என்ன வித்தியாசம்? இதெல்லாம் நீங்க அப்படியே சிந்திக்கணும். எல்லாத்தையும் நம்ம எடுத்து கிருஷ்ணர் பிறந்து வாழ்ந்து காமிச்சார் ஒரு பர்டிகுலர் இயர்ஸ். ஆனா யக்ஷம் எல்லாம் எப்படி? இப்ப நரசிம்ம அவதாரம் எவ்வளவு நேரம்? அதே மாதிரிதான் இந்த அவதாரம் பிராக்ஷன் ஆஃப் சம் செகண்ட், மினிட்ஸ்ல எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். தோன்றிட்டு மறந்துட்டார். இந்த அவதார புருஷனுடைய இதெல்லாம் நம்ம பகவத்கீதையில அவதாரம்னா என்ன ஏதுங்க டீட்டெயிலா படிச்சதுனால நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகலாம். தேக்னேம ப்ருவன் ஜாத்தவேத ஏதத் விஜானீஹி இமே தத்யக்ஷமிதி ததேதி. ததேதி. தேவர்கள் யார் யாரு? 3 பேர்.
என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் அக்னிம் அக்னி தேவரிடம் ஜாத்தவேத்தக. ஏன் அவருக்கு பேரு அக்னி? அக்னிக்கு பேரு ஜாத்தவேத்தக. ஜாத்த வேத்தக அப்படின்னாங்க பிறந்ததை அனைத்தும் அறிபவர் அர்த்தம். ஜா மீன்ஸ் ஜன் தாத்து. பிறந்ததை அனைத்தையும் எது எது சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கோ அனைத்தையும் வேதங்கிறது எதிலிருந்து வந்தது? வித்து, டு நோ. ஜன் வித் 2 தாத்து இருக்குது வேர்பு. இப்ப ஜாத்தன ஜன் பிறந்ததை அனைத்தையும் யார் அறைவா? சூரிய ரூபேன. எப்படிங்க பிறந்த அனைத்து அவருக்கு தெரியுதுன்னா, சூரிய ரூபேன இந்த உலகத்துல எது எது பிறக்கிறது இங்க சிருஷ்டியானது அனைத்தையும் அவர் அதனால அவருக்கு என்ன பேரு? அக்னிக்கு ஒரு பேரு ஜாத்தவேத்தக. என்ன கூப்பிடுறாங்க? ஏய் ஜாத்தவேத்தக. மற்ற 2 பேர் இருக்காங்க இல்லைங்களா, வாயுவும் இந்திரனும் என்னன்னு கூப்பிடுறாங்க? ஏய் ஜாத்தவேத்தா. அவருக்கு பேரு ஜாத்தவேத்தா. அறிந்தவரே. யார் கிம் ஏதத் யக்ஷம்? யார் இந்த யக்ஷன்? ஏதத்து விஜானீகி. போய் கேட்டு வா, தெரிந்து கொண்டு வான்னு கேட்டுவால. விஜானீத்தினா அறிந்து கொண்டு வா. ஞாதாத்து அறிந்து கொண்டு வா. யாரு இது? யாரு இது? போய் தெரிந்து கொண்டு வா, அறிந்து கொண்டு வான்னு அர்த்தம். இதி என்று அப்ரூவன். இதி வரைக்கும் என்ன பண்ணிக்கணும்? க்ளோஸ் த கொட்டேஷன். எங்க கொட்டேஷன் எங்க ஆரம்பிச்சது? ஜாத்தவேத இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். ஏ ஜாத்தவேத்த யார் இந்த கக்ஷன்? போய் அறிஞ்சிட்டு வா. க்ளோஸ் த கொட்டேஷன் போட்டீங்கன்னா இதி. இதி யார் சொன்னது? அப்ரூவன்னு. வாயுவும் இந்திரனும் தெரியும். இதெல்லாம் கான்டெக்ட் வச்சு புரிஞ்சுக்கணும். ததா அவர் என்ன சொன்னாரு? சொன்ன ததா ததாஸ்து அப்படிமோ. என்ன அப்படின்னு அர்த்தம்? நம்மள ஒருத்தர் வாழ்த்துறாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? மனசுக்குள்ள ததா அஸ்துன்னு சொல்லுவோம். ததா அஸ்துன்னு அர்த்தம். ததா அஸ்துன்னு என்ன? இப்ப தீர்காயுஷ்மான் பவ நம்மள ஒருத்தர் வாழ்த்துறாங்க. தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு நம்மள ஒருத்தர் வாழ்த்துறாங்க. அப்ப நான் நிறைய பேர் சொல்லி கொடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம மனசுல என்ன சொல்லணும்? வாயில திறந்து சொல்றது விசேஷம். ததாஸ்து. நிறைய பேர் வெக்கப்பட்டுக்கிறீங்களே, அதனால மனசுக்குள்ளே சொல்லிக்கீங்க ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும். அதான் நான் நீ வாழ்த்துறத நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லணும். எப்ப ஒருத்தர் நம்மள வாழ்த்தினாலும் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மனசு வெளியில சொல்றது அவ்வளவு விசேஷம். ததாஸ்துனா ஐ அக்செப்ட் எஸ் யுவர் மெஜஸ்டின்னு அர்த்தம். அந்த அர்த்தம் அந்த இடத்துல வாழ்த்தும் போது அப்படியே ஆகட்டும். யோசனை பண்ணி பாருங்க. அப்ப வி ஆர் அக்செப்டிங். மைண்ட் ஓபன் பண்ணி அந்த அனுகிரகத்தை வாங்குறதுக்கு ஐ எம் ரெடின்னு அர்த்தம். அது ஓபன் பண்ணி சொல்லணும். ததாஸ்து. அதுதான் இங்க ததா என்ன சொன்னாரு? இதி ததாஸ்து. அது நான் அப்படியே ஆகட்டும். ததா இதி. இப்ப ததாங்கிறது மட்டும் யாரு சொன்னா? கொட்டேஷன் ஆரம்பிச்சு ஒரே வேர்டு தான். ததான்னா என்ன அர்த்தம்? க்ளோஸ் ஓபன் த கொட்டேஷன், க்ளோஸ் த கொட்டேஷன், ஒரே வேர்டு ததா அப்படின்னு யாரு சொன்னா? ததாஸ்துன்னு அர்த்தம். அப்படியே நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு அப்படியே ஆகட்டும் யாரு சொல்றது? ததாஸ்து சொன்னது யாரு? அக்னி. அவர் ஒரே வேர்டு தான் பேசுறாரு. வேற ஏங்க என்னைய முத போக சொல்றீங்க? சாமி என்னை ஏன் முத போக சொல்ற? ஏன் நீ போலாம் இல்ல? என்னை ஏன் போக சொல்ற? ஒண்ணுமே இல்ல. சொன்னாங்க. சரி ததாஸ்து போறேன். நம்மள செலக்ட் பண்ணி போங்கிறாங்க. ஏன் நான் தான் முத போகணுமா? நீ ஏன் முத போக கூடாது? நான் 2வதா வர்றேன், 3வதா. இதெல்லாம் ஏதோ ஒரு வேஸ்ட்ல. தட் ஷோஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தேவதா. ஒரு மரியாதை, பண்பு. சொன்னோன்னே ததாஸ்துன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஒரு பண்பு, மரியாதை. என்ன சொல்றாரு? அதனாலதான் எதுக்கு தெரியுங்களா சொல்றாங்க? தே ஹாவ் சோ மச் ஆஃப் குட் குவாலிட்டிஸ். ஒரு பணிவு, பண்பு எல்லாமே இருக்கும். ஆனா என்ன வந்துருச்சு? சோ ஒரு இடத்துல கர்வம் இருக்குன்னா உடனே இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எதையுமே சாதிக்கக்கூடியவர்கள், நல்லொழுக்கங்கள் அதிகமா இருக்கிறவங்க சீக்கிரமா சாதிச்சிருவாங்க. அந்த சாதிச்சவங்களுக்கு தான் வித் சம் குவாலிட்டிஸ், டேலண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன வரும்? அது இல்லாம வர டிக்கெட் நீங்க பேசாதீங்க. அது இருக்கிறவங்களுக்கு தான் கர்வம் சீக்கிரம் வந்துரும். அதனாலதான் என்ன வேர்டு போடுறாரு? நைஸா இப்ப பகவான் ஒரு வேர்டு போடுறாரு பாருங்க. அக்ரி போனான்னு எழுதிக்கலாம்ல. ததா இதி. அந்த அந்த ஒரு 2 வேர்டு தாங்க. ததா இதி brings so much of values. சொன்னோன்ன ததா அப்படியே ஆகட்டும். தட் ஷோஸ் பணிவு, அன்பு. அந்த ஒரு தேவர்களாக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, பொறாமை, கர்வம் எதுவும் இல்லாம வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்க கிட்ட தான் என்ன இருக்கும்? டேலண்ட் இருக்கும். அசுரர்களை வேர்க்கக்கூடிய இப்படி நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ததா இதிங்கிறதுல 1000 அர்த்தம் வரும். அப்புறம் வேல்யூ பாயிண்ட் சொல்றேன். இதி என்று யார் சொன்னா? அங்க பாருங்க அக்னி நாமளா கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்படி யார் சொன்னது? தத்தான்னு யார் தான் சொல்லியிருக்கணும்? அக்னி ஜாத்தவேத்த நீ போ அப்படின்னு அவர் யார் தான் சொல்லிருக்கணும்? எஸ் நான் போறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். அடுத்தது தேவர்கள் அக்னி தேவரிடம் எல்லாம் அறிந்தவரே.
யார் அந்த அக்ஷன்? இதை அறிந்து வாரும் என்று சொன்னார்கள். அப்படியாகட்டும் என்று அக்னி தேவர் பதிலளித்தார். அடுத்த 4வது மந்திரம். ததப்யத்ரவத் தமப்யவதந்தத் கோசீதி அக்னிர்வா அகமஸ்மி இத்யப்ரவீத் ஜாத்தவேதா வா அகமஸ்மீதி. தத்து அந்த யக்ஷனை அப்ய திரவத்து அப்படின்னா வெரி க்ளோஸா போயிட்டான்னு அர்த்தம். அப்ய திரவத்து, he went very close to that யக்ஷன் அர்த்தம். அணுகினார், தமிழ்ல சொன்னா அணுகினார் போட்டிருக்காங்க, வெரி க்ளோஸா போயிட்டார். போயிட்டு தம் அவரை, அக்னி தேவரை, கக அஸ்தி நீ யார் இது என்று அப்யவதத்து யக்ஷன் அங்க போய் நின்னோன்ன இவர் என்ன எதுக்காக போனாரு? நீங்க யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு இவர் போனாரு. கிட்ட போய் நின்னோன்ன அவருக்கு பேச்சும் வரல, மூச்சு வரலன்னு சொல்றான் பாத்தீங்களா? தட் சைக்காலஜி. யாருக்கு முன்னால் நிக்கிறது? ஏன் வரல? பார்த்தோன்னே எனக்கு அவங்கள பார்த்தோன்னே பேச்சே வரலிங்கஜி சொல்றமா இல்லையா? பேச்சே வரலிங்க, அப்படியே அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டேன். ஏன் வந்திருக்கிறது யாரு? யக்ஷன். கிட்ட போகும்போது அவர் என்ன ஆயிட்டாரு? அப்படியே என்ன கேட்க போனோமா தெரியாம பெப்பேன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு? கக அஸ்தி நீ யார் இதி. அந்த கக அஸ்திங்கிறது செட் பை யக்ஷன். அப்யவதத்து அவரு கேட்டாரு, அருகில் வந்த அவனை கேட்டார் அர்த்தம். அப்ய வதத்துனா தன்னை தன்னை அணுகி தனக்கு அருகில் வந்தவரிடம் வத்து அப்ரவத்து கேட்டாருன்னு அர்த்தம். கேட்டார் அப்யவதத்து. ஏன்னா அந்த அப்யங்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெண்ட் க்ளோஸ்ங்கிறதுல அப்ய வரும். இங்க தன்னை அணுகியவனிடம் இவர் கேட்கிறார், நீ யாரு அப்படின்னு கேட்கிறார். அப்யவதத்து. ஏன்னா ஏன் வதத்து மட்டும் போடாம அப்யங்கிற ஒரு வேர்டு ஏன் ஆட் பண்றாங்கன்னா அருகில்னு அர்த்தம். இவர் அருகில் போனதுனால அப்ய திரவத்துன்னு போட்டார் வேர்டு. தன்னை அணுகியவனை கேட்டாருங்கிறதுக்கு தான் வெறும் வதத்து போடாம கேட்டார்னு இல்லாம அப்யவதத்துனா தன்னை அணுகிய அக்னி தேவரிடம் நீ யாரு. அவர் வந்து நின்ட்டே இருந்தா அப்புறம் என்ன பண்ணுவாரு? இவர் கேட்டார், நீ யாரு அப்படின்னு கேட்கிறார். அக்னிஹி. உடனே என்ன சொல்றாரு அவரு? ஐயோ நாம கேட்க வந்தது இவரு கேட்கிறாரே. உடனே டக்குன்னு நின்றாரு. அக்னிஹி வை பெயர் பெற்றவனாக அகமஸ்மி நான் என்னவா இருக்கிறேன்? என் பேர் என்ன? அக்னி என்பது என்னுடைய பெயர். என் பேருங்க அக்னி. லோக்கல்ல சொன்னா அதத்தான் அவர் சொல்றாரு. அகமஸ்மி நான் இருக்கிறேன். அப்ப கொட்டேஷன் படிக்கணும். ஈட்டி அதோட பேசிட்டு நின்றுக்கலாமா? நீ யாருன்னு கேட்டார் இல்லையா? இவர் என்ன பண்ணிருக்கணும்? நீ யாருன்னா நான் அக்னிங்கன்னு சொல்லிட்டு கம்மன் இருந்துக்கலாமா? ஒரு பிரச்சனை இருந்திருக்காதா? அடுத்த வேர்டு அந்த கர்வம் வார்த்தையில் வெளிப்பட்டே தீரும். அதுதான் அடுத்த சைக்காலஜி. உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அது வெளிப்பட்டே தீருங்கிறத இப்ப அக்னி மாட்டிக்குவாரு. அதோட நான் என் பேர் அக்னிங்கன்னா கதை வேற மாதிரி போயிருக்கும். ஆனா அடுத்து என்னது? ஜாத்தவேதாக வை அகமஸ்மி நான் எப்படி இருக்கிறேன்? அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறேன். யாருகிட்ட போய்? யக்ஷன்கிட்ட போய். ஜாத்தவேதாக அப்படின்னா இந்த இடத்துல ப்ளூரல் எல்லாத்தையும் அறிந்தவன், இந்த சிருஷ்டி செய்யப்பட்ட அனைத்தையும் அறிந்தவன் வை என்று பெயர் பெற்றவனாக அகமஸ்மி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அக்னி என் பேரு. இன்னொரு பேர் என்ன பேரு? ஜாத்தவேதா. அப்படின்னு என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் அறிந்தவன் அர்த்தம். வெளிப்பட்டுருச்சா கர்வம்? யக்ஷன்கிட்டே வெளிப்பட்டுருச்சா? இதி அப்ரவீத் பதிலளித்தார் அக்னி. இந்த யக்ஷனை அந்த யக்ஷனை அக்னி தேவர் அணுகினார். அந்த அக்னி தேவரை நோக்கி நீ யார் என்று யக்ஷன் கேட்டார். அக்னி என பெயர் பெற்றவனா இருக்கிறேன் என்றும் என்ன ஆட் பண்ணிட்டாரு? ஜாத்தவேதாக அகமஸ்மி எல்லாம் அறிந்தவன் என பெயர் பெற்றவனா நான் இருக்கிறேன் என்று அக்னி தேவன் பதிலளித்தார். இதுலதான் அவருடைய கர்வம் வெளிப்பட்டது. இதுல இருந்து என்ன நம்ம சைக்காலஜி தெரிஞ்சுக்கலாம்? என்னதான் நம்ம மனசுக்குள்ள கர்வம் இருந்து நீங்க மூடி மூடி கர்வத்தை வெளிப்படுத்தக்கூடாது நினைச்சாலும் அது நம்மளை அறியாமல் பாடி லாங்குவேஜ்ல, பேச்சுல, செயல்பாட்டுல வெளிப்பட்டு விடும். மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அதை ஆன்டிடோட் போட்டு விளக்கணுமே தவிர மூடி அல்லது என்ன பைபாஸ் பண்ணி வேலைக்காகாது. மூடி வைக்கவும் முடியாது. நீங்க பைபாஸ் பண்ணிட்டு அத
போகவும் முடியாது. உட்கார்ந்து ஒர்க் பண்ணு. கர்வத்திலிருந்து விடுபடுவதற்கு மணிக்கணக்காக சிந்தித்து, முயற்சி செய்து, பிராக்டிகலா அத கொண்டு வந்து தான் கர்வத்திலிருந்து ஏன்னா அந்த ஆட்டிட்யூட் கர்வம் இல்லாத மனநிலைங்கிறது ஒரு ஆட்டிட்யூட். அந்த ஆட்டிட்யூட் வரணும்னா என்ன நான் சொல்லுவேன்? ஞானம். எந்த மனதுக்கு என்ன ஆட்டிட்யூட் நீங்க கொண்டு வரணும்னாலும், தியானம் பண்ணுனா வேலைக்கு ஆகாது. ஞானம். அது எந்த அறிவை பெற்றால் எந்த ஆட்டிட்யூட் வருமோ, அத நீங்க இப்ப கர்வத்திலிருந்து விடுபடுங்கிறது ஒரு ஆட்டிட்யூட்னா, அப்ப அதற்குண்டான ஞானம் நமக்கு கொடுக்கப்படும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதிலிருந்து விடுபடுவோம். அடுத்த மந்திரத்த 5வது மந்திரத்த கதை இன்னும் தொடருது. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.